சாட்சி சொல்ல வரவங்க சாட்சி சொல்லலாம். 1 நிமிஷத்துக்கு மேல சொல்லாதங்க, நேரம் கம்மியா இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். இவ்வளோ நாள் என்னைய கணின்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு சோத்திரம். என்னாச்சுன்னா, நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது என் தலையணை பக்கத்தில் பெரிய பூரா இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி அடித்து எப்பா போதும் போதும் நைட்டு அன்னைக்கு நைட்டு. அதுலேருந்து என்னைய காப்பாற்றின தேவனுக்கு சோத்திரம். அமேன். கடவுள் இந்த சாட்சியை அடுத்துல நேத்து நைட்டு என்னாச்சுன்னா, என் மகன் சின்னவனுக்கு ஒரே வாந்தி. நானும் ஓமத்திரம் கொடுத்து பார்க்க சரியாவல. பக்கத்து வீட்டாக்க காயத்தை காய்ச்சி கொடுனாங்க, அதுவும் அவனுக்கு சரியாவல. அப்புறம் போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கும்போது ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்த ஜபாயில் அதை ப்ரேயர் பண்ணி தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு வாந்தியே சரியா இருக்குது. அதுக்கு அடுத்தால எங்க மாட்டுக்கு ஒரு நாள் அடுத்தல போன மாசம் எங்க அத்தைக்கு என்னாச்சுன்னா, என் தாய் கடவுள் பாட்டிக்கு தூக்கமா வருது, அவ சாட்சி சொல்லி முடிச்சது எழுப்பி விடு. ஐசப்பா அதுல இருந்து பாதுகாத்தாங்க. பாதுகாத்த ஐசப்பாக்கு நன்றி. அமேன். சாட்சி சொன்ன மாட்டாக்காக எல்லாரும் சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம். அதுக்கு அடுத்தால இன்னைக்கு காலையில வரும்போது உங்க சர்ச்சிலையும் இந்த மாதிரி நடந்திருக்கா? நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கான மோட்டிவேஷன்.